ஏம்மா ஒரு நாள் கமெண்ட் பண்ண ஹாய்ன்னு சொல்லிட்டு அப்புறம் நேற்றும் போய் ஹாய்ன்னு கமெண்ட் பண்ணேன். உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சில்ல, உன் லைஃப்பை போய் பாரு, அவனுக்கு தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணாத சொல்லிட்டேன். நான் அவனை என்ன வேணுமோ திட்டுவேன். எனக்கு என்ன வேணுமோ அவனை திட்டுவேன், நான் கிழிப்பேன். அது நானாச்சு அவனாச்சு, அவன் என்னைக்காவது வந்து கேட்கட்டும், அதை நான் பேசிக்கிறேன். புரியுதா? ஏன் நேற்று கமெண்ட்லாம் ஆஃப் பண்ணி வச்சான்? நான் கேள்விட்ட கேள்வி எப்படி தெரிஞ்சுக்க. ஆஃப் பண்ணி தான் வைக்கணும். ஆமாம், அந்த சுரேஷ் சேனல் இருக்கா பாரு, யாருக்காவது போய் கமெண்ட் பண்ணுறாரா, ரிப்ளை பண்ணுறாரான்னு போய் பாரு. நீ எதுக்குடா எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிற? போய் உன் லைஃப்பை பாருமா. அந்த பொண்ணுடைய மாமாவுக்கெல்லாம் சேனல் வச்சுருக்கிறது தெரியாதான். தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணாத, அவ்வளோதான் சொல்லிட்டேன். சேனல் வாங்கினியா, அதோட உன் மரியாதையை காப்பாற்றிக்கோ. தேவையில்லாமல் அவனுக்கு இந்த ரிப்ளை பண்ணுற வேலை ஏதாவது சேனலுக்குள்ளே நடந்தது, அவ்வளோதான். என்னை பற்றி உனக்கு தெரியும். நல்லபடியாக என்கிட்ட நடந்துக்கிட்டா நான் நல்லவளாக இருப்பேன். என்னை கோவப்படுத்திட்டு ஒருத்தன் போனான் பார்த்தல்ல. ஆனால் என் வாழ்க்கையிலேயே உண்மையாலுமே ஃப்ரெண்ட்ஸ், நான் வணங்குற சிவன் மேலே சத்தியமாக இவனை திட்டின மாதிரி நான் என் வாழ்க்கையில் நான் யாரையுமே திட்டினதே கிடையாது. சேனலுக்குள்ளேயே என்னை பத்திரகாளியாக பண்ணிவிட்டு போனவன். நம்பிக்கை துரோகம். என்னது? மன்னிக்கவும், என்னால் பழைய நினைவுகளை மறக்க முடியலன்னு சொல்லிட்டு சார் 100 பேர்த்து கூட போய் குடும்பம் நடத்தியிருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ திட்டுறல்ல, என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை உன்னால் கேட்க முடியுமா? எப்படிடா கேட்ப நீ? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? கேட்பேன் பாரு. இதே சேனலுக்குள்ளேயே தான். இதெல்லாம் சும்மா. நான் என்ன உன்னை கேள்வியே என்ன எதுவுமே கேட்கலையே. இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லை, இனிமே தானே இருக்குது.